அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டோஃபு பன்னீர் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 பேக்கெட் டோஃபு எடுத்துருக்கேங்க. டோஃபு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பால்லேருந்து செய்யக்கூடிய பன்னீர். நம்ம வீட்டிலேயே பால் பன்னீர் செய்வோம். அதே மாதிரி டோஃபு பன்னீர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப அதிகமாக ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் பிரித்து 2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி இருந்துச்சு, இன்னொரு பேக்கெட் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்துச்சுங்க. இதை நம்ம குட்டி பீஸாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டோஃபூஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பன்னீரில் நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பன்னீர் மாதிரி இந்த டோஃபு பன்னீரும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சோயாவோட ஸ்மெல்லோட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டோஃபுஸ்லாம் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லா சைடும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சைடு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். இந்த ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வாசமாக வரும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணி இதை செய்யலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி நம்ம குக்கரில் செய்யும்போது ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்கும். வெங்காயம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு வராது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 4 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம விசில் விட்டுறலாங்க. ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி உங்களுக்கு நல்லா ஜூஸியாக கிரேவி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இது போல் நல்லா 4 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக 5 நிமிஷத்துலேயே கிரேவி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோவில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கிரேவியில் மசாலா எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம பன்னீர் எல்லா மசாலாவையும் அப்சர்வ் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஒரு அட்டகாசமான டோஃபு பன்னீர் மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.